ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன் வருகைக்காக நீண்ட நேரமாக கால் கடுக்க காத்திருக்கின்றேன். என் செல்ல மகளே, என்னை அழைப்பதற்கு வந்துவிட்டாயா? என் செல்ல மகளுக்கு நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நான் சொல்வது சரிதானே மகளே? நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும். உனக்கான நல் வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி இந்த சாயப்பா செய்வேன். இந்த நல்லதொரு காலை பொழுதில் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். பதற்றப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. என் செல்ல பிள்ளைக்கு, என் செல்ல மகளுக்கு நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன். கவலைப்படாதே. உனது உச்சி முதல் உள்ளங்கால் வரை உனக்கு கவசமாய் இந்த சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான தொழில் எதுவானாலும் உனது வேலையை என்னுடையதாக மாற்றி விடுகிறேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் அல்லவா? இவ்வளவாக நான் உழைத்து கொண்டிருப்பதால் பயம் ஏன்? என் செல்ல மகளே, நீ பயமற்று இரு. ஏக்கம் ஏன்? எனக்காக ஏங்கு. பரபரப்பு ஏன்? என் மீது மிக்க ஆவல் கொள். கவலையே படாதே, எனக்காக கவலைப்படு. பரஸ்பர அனுகிரகத்தாலேயே நான் இருக்கிறேன் அல்லவா? ஆத்மார்த்த அன்பு எங்கு இருக்கிறதோ அங்குதான் நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் நாம் தோற்றுப்போய் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமே இல்லை. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதானே அர்த்தம். என் செல்ல மகளுக்கு என்றும் தோல்வியே இல்லை. உனக்குள் இருக்கும் கவலைகளை முதலில் தூக்கி என் மீது வைத்துவிடு. என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்து விடு. உன்னுடைய பொறுப்பை இந்த சாயப்பா சுமப்பேன். உன் குடும்பத்தை தாங்குவேன். உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பது அப்போது நீ உணர்ந்து கொள்வாய். நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்து உள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும். உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி செய்வேன். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏனென்றால் நீ மனதளவில் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் நினைக்கவில்லை, செய்யவில்லை. நீ செய்த பல புண்ணியங்களின் பலன் உன்னை வந்து காக்க உள்ளது. மிகப்பெரிய நன்மை நடக்கும். அற்புதம் எல்லாம் என் அருளால் நிச்சயமாக நிகழும். ஏனென்றால் உனக்கு இந்த சாயப்பா, என் செல்ல மகளுக்கு நான் பாதுகாப்பு வளையமாக நான் இருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு கெடுதலும் உன் அருகில் வர தயங்கும். பிறகு ஆச்சரியங்கள் பல காத்திருக்கிறது. கவலைப்படாதே. துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பக்கூடாது. ஏனென்றால் உனக்கான பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் இந்த சாயப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் துணையாக நிற்பேன். அந்த தருணத்தை நிச்சயமாக நீ உணர்வாய். இன்னொன்று சொல்லட்டுமா என் மகளே? வாழ்க்கையில் எதுவும் சொல்லிக் கொண்டு வருவதில்லை. ஆனால் வருபவை எல்லாம் எதையோ கற்றுக் கொடுத்து கொண்டேதான் செல்கிறது. உன் துயரங்களும் வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில். நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும். உன் இல்லத்தில் செல்வங்கள் பெருகும். நீ நினைத்த மன வாழ்க்கை அமையும். என் மகளே, கவலைப்படாதே. எந்த ஒரு தருணத்திலும் தோல்வி அடைந்து விட்டோம் என்று நினைக்க வேண்டாம். தோல்வி உன்னை வீழ்த்துவதில்லை. தோல்வியால் ஏற்படும் மனச்சோர்வே உன்னை வீழ்த்துகிறது. ஏனென்றால் தோல்வியிடம் நீ போராடினால் மறுபடியும் நீ வெற்றி காணலாம். வெற்றி உனது பிறப்புரிமை. உன்னை அரவணைக்க யாருமே இல்லை என்று வருத்தப்படாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் உன் சாயப்பா.
வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் உனக்கு என் துணை நிச்சயமாக இருக்கும். அந்த சமயத்தில் உனது வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவேன். நீ நிம்மதி இல்லாமல் நான் எப்படி நிம்மதியுடன் இருப்பேன்? அதனால் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள் தான் தெரிந்தே உன்னிடம் வலிய வருகிறார்கள். ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு பதில் கூறு. அப்படி இல்லை என்றால் சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்துக்கொள். இந்த சாயப்பா அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பேன். சாயி சாய்ராம் என்று என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், என் வாழ்வை பற்றி எண்ணி என்னை நினைவில் இருத்திக் கொள்பவர் ஆகியோர் உலகப் பொருட்கள். உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள். என் அடியவர்களை சாவின். ஆகவே வாயிலிருந்து இழுத்து விடுவேன். நான் இருக்க பயமேன். என் ஆசிகளுடன் உனக்கு எப்பொழுதும் இந்த நல்ல பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது. இந்த காலை பொழுது உன் விருப்பம் போல் செய் சாயப்பா என சொல்லி என் மீது பாரத்தை போடுவதை நான் பார்த்து மெழுகை விட மேலாக உருகி கொண்டிருக்கிறேன். சாயி சாயி என்று என் மகள் என்னை அழைக்கும் பட்சத்தில் நான் மெழுகு போல உருகி கொண்டிருக்கிறேன் உன் அன்பால். என் கண்களில் இருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளை கழுவி கொண்டிருக்கிறேன். நான் இருக்க கவலையே, விரைவில் உன் கவலையை தீர்ப்பேன். இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு. என் சாயப்பா எல்லாம் எனக்கு தருவார், என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் அடிவயிறு கலக்குகிறது என் செல்லமே. ஏனென்றால் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது. எப்படி இதையெல்லாம் தாங்கி நிற்கிறாய்? உன்னை நினைத்து உன் சாயப்பா மிகவும் பெருமைப்படுகிறேன் மகளே. உன்னை காப்பது மட்டுமல்ல, உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பது என் கடமை அல்லவா. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்ற முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுவே வாழ்க்கையின் ரகசியம் என் மகளே. ஆகவே இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக உன் சாயப்பா நான் சொல்படி கேட்டு நிச்சயமாக பரிபூர்ண அருளை பெறுவாய் என் செல்ல மகளே. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.